ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 66. ஜாதோ கதக பித்ரு கிருஹாத் விரஜம் ஏதிதார்த்தோ ஹத்வாரிபோன் சுத சதானே கிருதே உருதாரக உத்பாத்ய தேஷு புருஷக கிருதுபிகி சமீஜே ஆத்மானம் ஆத்மநிகமம் பிரத்யஞ்சனேஷு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஜாதக வசுதேவரின் புதல்வராக பிறந்த பின் கதக சென்று விட்டார். பித்ரு குருஹாத் அவரது தந்தையின் வீடுகளிலிருந்து விரஜம் பிருந்தாவனத்திற்கு, ஏதித அர்த்த பிருந்தாவனத்தின் நிலையை உயர்த்துவதற்கு, ஹத்வா அங்கு கொன்று, ரிபூன் பல அசுரர்களை, சூதச்சதானி நூற்றுக்கணக்கான மகன்களை, கிருத உருதார மகளிர் திலகங்களாக விளங்கிய பல ஆயிரக்கணக்கான மனைவிகளை ஏற்று, உத்பாத்திய பெற்றார், தேசு அவர்களில் புருஷ ஒரு மனிதரை ஒத்துள்ள பரமபுருஷர், கிருதுபி பல யாகங்களால், சமீஜே வழிபட்டார், ஆத்மானம் தாம் சகல யஜ்ஞங்களாலும் பூஜிக்கப்படுபவர் என்பதால் தம்மையே, ஆத்ம நிகமம் வேத நியமங்களுக்கேற்ப அப்படியே, பிரதயன் வேத கொள்கைகளை பரப்பிக்கொண்டு, ஜனேஷு பொது ஜனங்களுக்கிடையில். டிரான்ஸ்லேஷன். லீலா புருஷோத்தமர் எனப்படும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வசுதேவரின் புதல்வராக தோன்றினார். ஆனால் உடனே தன் தந்தையின் வீட்டை விட்டு தமது அந்தரங்க பக்தர்களுடனான அன்பான உறவு முறையை விரிவடைய செய்வதற்காக பிருந்தாவனத்திற்கு சென்றார். பிருந்தாவனத்தில் பகவான் பல அசுரர்களை வதம் செய்தார். அதன் பிறகு துவாரகைக்கு திரும்பி சென்ற அவர் மகளிர் திலகங்களான பல மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான மகன்களை பெற்றார். மேலும் இல்லற வாழ்வின் விதிமுறைகளை ஸ்தாபிக்கும் பொருட்டு தம்மையே வழிபடுவதற்குரிய யாகங்களையும் அவர் செய்தார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வேதைச்ச சர்வேர் அகம் ஏவ வேத்யக என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 15ஆம் அத்தியாயம் 15வது பதத்தில் கூறுவது போல, எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவர் பகவான் கிருஷ்ணரே ஆவார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது நடத்தையின் மூலமாக கிரகஸ்தர்களுக்கு சிறந்ததொரு உதாரணத்தை அமைக்க விரும்பினார். இதனால் அவர் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள பல தேவ கிரியைகளை செய்தார். மேலும் வேத விதிகளை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வது எப்படி என்பதை பொதுமக்களுக்கு காட்டுவதற்காகவே அவர் பல மனைவிகளை மணந்து பல குழந்தைகளை பெறுவதன் மூலமாக கிரகஸ்த வாழ்வின் கொள்கைகளை நிலைநாட்டினார். ஸ்ரீகிருஷ்ணரே வேத யாகத்தின் மையம். வேதைச்ச சர்வீர் யாகம் ஏவ வேத்யக என்று பகவத்கீதையில் கூறுகிறார். மனித சமூகமானது மனித வாழ்வில் முன்னேறுவதற்கு பகவான் கிருஷ்ணரால் அவரது இல்லற வாழ்வில் செய்து காட்டப்பட்ட வேத கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் பகவானுடனான அன்பு விவகாரங்களில் எப்படி பங்கேற்பது என்பதை காட்டுவதே ஸ்ரீகிருஷ்ணரின் உண்மையான நோக்கமாகும். பரவச நிலையில் அன்பு பரிமாற்றம் கொள்வது பிருந்தாவனத்தில் மட்டுமே சாத்தியமாகும். ஆகவே வசுதேவரின் புதல்வராக தோன்றிய அவர் உடனே பிருந்தாவனத்திற்கு சென்றுவிட்டார். பிருந்தாவனத்தில் அவர் அவருடைய தந்தை, தாய், கோபியர்கள், இடைச்சிறுவர்கள் ஆகியோருடனான அன்பு விவகாரங்களில் பங்கேற்றார். அது மட்டுமல்லாமல் பல அசுரர்களை கொன்றதன் மூலமாக அவர்களுக்கு முக்தியும் அளித்தார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் என்று பகவத்கீதை 4.8 கூறுவது போல, பக்தர்களை காக்கவும் அசுரர்களை கொல்லவும் பகவான் தோன்றுகிறார். அவர் தமது நடத்தையின் மூலமாக இதை முழுமையாக வெளிப்படுத்தினார். பகவத்கீதையில் பகவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம், அதாவது பகவான் உன்னத பரமபுருஷர் என்று அர்ஜுனனால் புரிந்து கொள்ளப்பட்டார். இங்கும் உத்பாத்திய தேஷு புருஷக என்ற சொற்களை நாம் காண்கிறோம். ஆகவே பரபிரம்மம் அல்லது பரமசத்தியம் ஒரு நபராவார் என்று முடிவு செய்யப்படுகிறது. அருவ அம்சமானது அவருடைய சொரூபா அம்சங்களில் ஒன்றாகும். முடிவாக அவர் ஒரு நபர், புருஷர் என்பது மட்டுமல்லாது அவர் லீலா புருஷோத்தமர் ஆவார். அதாவது புருஷர்களிலேயே அவர் மிகச்சிறந்தவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 66 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.